நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வைங்க. நாம் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம வந்து இந்த சேனலில் வந்து லோகோ வந்து மாற்றிருக்கோம். முன்னால் வந்து லேடிஸ் வந்து ஒரு கேமரா பிடிச்சிக்கிற மாதிரி லோகோ வச்சுருந்தோம். இந்த சேனலில் வந்து புகைப்படத்தை வச்சுருக்கோம். சேனலில் புதுசாக வர நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மனிதன் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா 1987 தீபாவளிக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட உலக நாயகன் கமலஹாசனோட நாயகன் படமும் ரிலீஸ் ஆச்சு. 2 பெரிய ஜாம்பவான்கள் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த தீபாவளி எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி நீங்களே ஒரு கற்பனை பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. பழைய ரசிகர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட ஒரு ஆர்ப்பாட்டம் எந்த மாதிரி இருந்ததுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. பார்த்தீங்கன்னா இது நாயகன் பார்த்தோன்னா மணிரத்னம். அந்த படத்துக்கு ஒரு கைப்பு இருந்தது. ஏன்னா மணிரத்னம் படத்தினாலே அது ஒரு டைரக்டரு, 2வது கமல் சார், 2 பேர், அது ஒரு பெரிய கைப்பு இருந்தது. 2வது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மனிதன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஎம் தயாரிப்பு. அப்போ ரெண்டுமே சேரும்போது அந்த தீபாவளி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கற்பனைக்கு எட்டாவது இருக்க அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக அந்த தீபாவளி தான், தித்திக்கும் தீபாவளி தான் சொல்லணும். இந்த பார்த்திங்கன்னா நாயகன் வந்து முழுக்க கமல் சார் வந்து அவருடைய நடிப்பை பற்றி தான் அந்த படத்தில் இந்த வேல் நாயக்கராக நடிச்சிருப்பார். வேஷ்டி சட்டையோட ஒரு கிராமத்து ஆள் எப்படி போனால் அது மாதிரி ஒரு கேரக்டரில் அதாவது சிட்டி மேக்கர் கலந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் அதுலேயும் நடிச்சிருப்பார். ஆனால் மனிதன் படத்தை பார்த்தீங்கன்னா ரஜினி தனக்கே உரிய ஸ்டைலில் வந்து சும்மா ரசிகர்களை வந்து மனம் கவர்ற மாதிரி பட்டையை கிளப்பியிருப்பார். பார்த்தீங்கன்னா இந்த படத்தில், இந்த 2 படத்தில் எந்த படம் வெற்றின்னு சொன்னால் கண்டிப்பாக 2 படமே வெற்றி. ஆனால் மனிதன் வந்து வசூலில் வந்து சும்மா பின்னி பிறல் எடுத்து நாயகனை ஓட விட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு நாயகன் வந்து கமல் சார் வந்து நல்லா நடிச்சிருக்காருன்னு சொன்னால் கூட மனிதன் படம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைச்சது. கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய அளவில் வசூல் பண்ணி பெரிய வசூல் சாதனைலாம் புரிஞ்சு வெள்ளி விழா கொண்டாடிய படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சினிமா கேரக்டரில் இந்த படம் ஒரு மணிமகுடம் தான் சொல்லணும். அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களில் ரசிகர்களுக்கு பிடித்த படங்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களில் வந்து நிறையா படங்கள் வந்து ரசிகர்களுக்கு பிடிச்ச படங்கள்னு சொல்லி நிறையா இருக்கும். பில்லா, ரங்கா, பாட்ஷா, படையப்பா, இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஜெயிலரு, அது மாதிரி ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு பெரிய நல்ல ஒரு சூப்பர் ஹிட் மெகா ஹிட் படம்னா அது மனிதன் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இது வந்து நாயகன் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டாலும் கூட மனிதனில் வந்து ரஜினி தனக்கு உரிய பாணியில் வந்து காமெடி, ஆக்ஷன் அந்த மாதிரி நிறையா ஒரு வித்தியாசமான கேரக்டரில் நல்லா நடிச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா பாடல்கள் பார்த்தீங்கன்னா வைரமுத்தோட பாடல்கள் வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 5 பாடலுமே சும்மா பட்டி தொட்டு எங்கோ பட்டைய கலப்புன்னு தான் சொல்லணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தில் வர்ற மனிதன் படம் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் இந்த பாடல் வந்து எந்த இடத்துல வைக்கிறதுன்னு தெரியாமல் அந்த பாடலை வந்து ஒரு பெண்டிங்லேயே வச்சுருந்தாங்க. ஏன்னா எந்த இடத்துல வைக்கிறதுக்கு எப்படி சிச்சுவேஷன் கொடுக்குதுன்னு சொல்லி தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் ரஜினி சார் வந்து இந்த பாடலை வந்து டைட்டில்ஸில் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த பாட்டை வந்து ஒரு டைட்டில் சாங்காக வச்சாங்க. அந்த டைட்டில் சாங்கு பொருத்தமாக மனிதன் பாட்டு வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு பாட்டு, ஒரு ரசிகர்களை வந்து ஒரு சுண்டி இழுக்கும் ஒரு பாட்டாக தான் இந்த படத்தில் அமைஞ்சது. 2வது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாக உரிய அவர் சொந்த கருத்துக்களுடைய கால முரட்டுக்கால அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், அந்த பாடல்கள், இந்த 3 பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு பெரிய கைப்பை கொடுத்தது. இந்த 3 பாடலுமே வந்து படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிருந்தது. 2வது இடைவெளிக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2 பாடல்கள் இருந்தாலும் கூட ஒரு விறுவிறுப்பான காய் நகர்த்தி ஒரு டைரக்டர் எஸ்பி முத்துரா வந்து அழகாக கொண்டு போயிருப்பார். 2வது இந்த படத்தில் சூப்பர் ரஜினிகாந்த் கூட ரகுவரன், நம்ம பாட்ஷா படத்தில் ரகுவரன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த மனிதன் படத்தில் ரகுவரனோட நடிப்பு வந்தீங்கன்னா சும்மா பின்னிய பிறல் எடுப்பார். இடைவெளிக்கு முன்னால் வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு வில்லனாக தெரிஞ்சால் கூட ஒரு அமைதியான வில்லனாக இருப்பார். இடைவெளிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மூர்க்கத்தனமான தன்னுடைய நடிப்பை வந்து ரகுவரனை வந்து காட்டியிருப்பார். இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ரகுவரனோட நடிப்பு வந்து ரொம்ப தன்னுடைய எந்த அளவுக்கு நடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டியிருப்பார்.
ரஜினிகாந்த் ரகுவரன் வந்து ஒரு காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சாம்பிள் வந்து கண்டிப்பாக இந்த மனிதன் படமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இருவரும் பார்த்தீங்கன்னா கடைசி கிளைமேக்ஸில் வந்து இருவரும் ஒரு சட்டை காட்சியில் சினிமா ஒரு அற்புதமாக இருக்கும். அந்த படக்காட்சி பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரெண்டாவது இந்த படத்தோட ஒரு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப இது வரைக்கும் அந்த படம் வர்றது வரைக்கும் எந்த படத்தையும் இல்லாத ஒரு பிரம்மாண்டத்தை வந்து எஸ்பி முத்துராமன் அவர்கள் ரொம்ப ஒரு அற்புதமாக எடுத்திருப்பார். ரஜினிகாந்தோட ஒரு உடையில் வந்து ஒரு கவர்ச்சியாகவும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கையெறி குண்டு வந்து அதை தொங்க விட்டு இருக்கிற மாதிரி ரஜினிகாந்த் அந்த ஒரு கேட்ச் பிடிச்சி எறிகிற மாதிரி அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து ஒரு அளப்பறை கெடுத்துதான் சொல்லணும். படத்துக்கு வந்து இசை வந்து சந்திரபோஸ் வந்து பாடல்கள் அனைத்துமே ஒரு ஹிட்டாகிவிட்ட வைரமுத்து பாடல்கள் சும்மா ரஜினிக்கு உண்டான பாடல்களுக்கு ஒரு அருமையாக படத்தை வந்து எழுதியிருந்தார். இந்த அண்ணாமலை படத்துலலாம் பாட்ஷா படத்தில் எப்படி ஒரு நல்ல பாட்டாக எடுத்து கொடுத்துருந்தாரோ அதே போல தான் மனிதன் படத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிக்கு உரிய பாட்டை வந்து எல்லாம் சும்மா ரசிகர்களுக்கு சுண்டி இழுக்கிற வகையில் வந்து இந்த படத்தை கொடுத்துப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் படத்தில் பார்த்தீங்கன்னா நாயகன் வெற்றி படமாக இருந்தால் கூட நாயகனோட வசூலை தாண்டி எல்லா விதத்துலேயும் ரஜினிகாந்தோட மனிதன் வந்து ரசிகர்களை கவர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் திரையிட்ட எல்லா இடங்கள்லையுமே வந்து வசூலில் வந்து நம்பர் 1 இடத்தை வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ரஜினிகாந்தோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ரஜினிகாந்த் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து தொடர்ச்சியான வெற்றி படங்களை கொடுத்துருந்தார். வேலைக்காரன், ஊர்காவலன், மனிதன். ஆனால் இந்த படம் அப்படிங்கும்போது ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு இமேஜை தான் கொடுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு அடுத்த அந்த படத்தை பார்த்தீங்கன்னா குருதிசியன், தர்மத்தின் தலைவன், இது மாதிரி ரஜினி தொடர்ச்சியாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றி படம் கொடுத்துருந்தார். ரஜினியோட சினிமா கரியெல்லாம் மனிதன் ஒரு மகுடம்னு சொன்னால் கண்டிப்பாக அது பொருத்தமாக தான் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு படம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் ரசிகர்களை வந்து ஒரு விறுவிறுப்பான ஒரு சூழ்நிலைக்கு தான் கொண்டு போயிருக்கும். அதிரடி, ஆக்ஷன், காமெடி, செந்திலோட காமெடி, அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சியில் வந்து எஸ்பி முத்துராமனுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்தார். ஆனால் அவரோட கேரக்டர் எத்தனையோ ஏவிஎம் படத்தில் எஸ்பி முத்துராமன் டைரக்டர் பண்ணினா கூட மனிதன் படம் வந்து ஏவிஎம் படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு வெள்ளி விழா கொண்ட சூப்பர் ஒரு மெகா கிட்டு படம், இண்டஸ்ட்ரியல் கிட்டு படம் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வசூலை வாரி கொடுத்து அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்து இழுத்துன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பற்றிய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.